ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். என்ன உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் நம்மை விட்டு விலகிறவர் அல்ல, நம்மை கைவிடுகிறவர் அல்ல. இந்த நாளிலும் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வருகிற உபத்திரவம் நம்முடைய வாழ்விலே எதற்காக இப்படி வருகிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். போன நிகழ்ச்சியிலே என்னென்ன உபத்திரவங்கள் நமக்கு வருகிறது, அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை எப்படி உயர்த்துகிறார் என்பதை நாம் ஆமென் யோசேப்பினுடைய வாழ்க்கையின் மூலமும், அன்னாளுடைய வாழ்க்கையின் மூலமும், தானியேலுடைய வாழ்க்கையின் மூலமும் நாம் அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாட்களிலே ஆமென் உபத்திரவம் எதற்காக இப்படி நம்முடைய வாழ்வில் நடக்கின்றன? ஆமென். நாம் தேவனை ஆராதிக்கிறோம், நாம் ஆண்டவருக்காய் ஆமென் கொடுக்கிறோம், திருச்சபைகளிலே நாம் ஆமென் நம்முடைய ஆமென் நேரத்தை செலவிடுகிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், தனி ஜெபம் செய்கிறோம் என்பதால் பல காரியங்களை நாம் செய்தாலும் ஆமென் நம்முடைய வாழ்வில் உபத்திரவம் இல்லாத நாட்கள் இல்லை, வேதனை இல்லாத நாட்கள் இல்லை. ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு முன்பதாக அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் ஆமென் மீண்டு வருவதற்கு முன்பாக அடுத்த போராட்டம், ஒரு போராட்டத்திலிருந்து வெளியில் வருவதற்கு முன்பதாக அடுத்த இழப்பு, அப்படி தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆமென் நாம் சில நேரங்களில் தளர்ந்து போய் விடுகிறோம். சில சமயங்களில் நாம் வேதனையோடு நம்முடைய வாழ்வை கேள்விக்குறியோடு ஆக்கி ஆமென் ஸ்தோத்திரம் நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆமென் சோர்ந்து போகிற பல அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? ஏன் நாம் இதை அனுபவிக்கிறோம்? இதனால் நம்முடைய ஆமென் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் நாம் என்னதான் காண முடியும் என்பதை ஆமென் சில காரியங்கள் மூலமாக நாம் தியானித்து ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்புவீர்களே ஆனால் சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 67வது வசனம் ஆமென் இப்படி சொல்லுகிறது: நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஆமென். ஒரு மனுஷனுடைய வாழ்வில் உபத்திரவம் ஆமென் அவனை தேவனுடைய வார்த்தைகளை காத்து நடப்பதற்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் வராத வரைக்கும் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வராத வரைக்கும் சில காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருப்போம். ஒருவேளை அது தேவனுக்கு விரோதமான காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமான காரியங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு விரோதமான காரியங்கள் இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வருகிறதற்கு முன்பதாக எப்படியெல்லாமோ நடந்தோம். ஆனா அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வருவதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஆமென். இனியாவது இவர்கள் தங்களுடைய வாழ்விலே தங்களை காத்து நடப்பார்களா அல்லது நடப்பதற்கு ஏதுவாகவே சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம போன ஆமென் வார்த்தை போன நிகழ்ச்சியில தியானித்தோம். ஆமென் போத்திபாருடைய மனைவி ஆமென் யோசேப்பை தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க வற்புறுத்தும் போது அவன் தேவனுக்கு பயந்தவனா தன்னை பாதுகாக்க முயற்சி எடுத்தான். ஆமென். அவன் ஒருவேளை உணராம இருந்திருந்தானா அந்த பிரச்சனைக்குள்ள அவன் போகிறதற்கு அல்லது பாவத்துக்குள்ள விழுகிறதற்கு அவன் ஏதுவா இருந்திருக்கும். சில பிரச்சனைகள் நமக்கு வருகிறது நல்லது. அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, இன்னும் சொல்ல போனா வேத வசனத்தின்படி ஆமென் நாம் நடப்பதற்கு ஆமென் அவைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஏன் நம்ம வாழ்க்கையில அந்த உபத்திரவம் வருகிறது? இந்த உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நேராக இன்னும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக, இன்னும் நம்மளை ஆண்டவருக்காக நிற்க செய்வதற்காக இந்த உபத்திரவங்கள் வருகிறது. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், மனம் போல நடந்தேன், ஆமென் ரட்சிக்கப்பட்டேன், ஆனாலும் என்
வாழ்க்கையில பெரிய மாற்றம் சொல்றதுக்கு இல்ல, நாம் பரிசுத்த அபிஷேகம் பெற்றேன், ஆனாலும் என் வாழ்க்கையில சொல்றதுக்கு பெரிய அளவு எதுவுமே இல்லை. ஆனாலும் நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். ஆனா உபத்திரவங்கள் வர வர என்னுடைய தவறுகள் என் வாழ்க்கையில உணர ஆரம்பித்தேன். என்னுடைய தவறுகளை உணர ஆரம்பிக்க நான் அவைகளை விட்டு மாறி 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 என்னை வசனத்திற்கு நேராக அவருடைய வழியில நடப்பதற்காக நான் என்னை உருவாக்கி கொண்டேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வருகிற உபத்திரவம் எதற்காக? உங்க வாழ்வில் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எதற்காக? சில காரியத்திலிருந்து நீ வெளியே வந்து அவருடைய வார்த்தையின்படி காத்து நடப்பதற்காக, சில பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வந்து அவருடைய வார்த்தையின்படி காத்து நடப்பதற்காக, சில பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வந்து அவருக்கு பிரியமானவனா நடப்பதற்காக. அப்படியானா அந்த உபத்திரவத்தை பார்த்து நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், கர்த்தர் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நேராக கொண்டு போக உன்னை உருவாக்குவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாயானால் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை சரியான பாதையில நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் வாசித்தோம். ஏசாயா 48வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம் சொல்கிறது, உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையில் இருந்து அவனை தெரிந்து கொண்டேன். உபத்திரவ குகை, பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நடுவில். ஏன்னா அநேகர் தங்களுடைய உணர்ச்சிகள் தன்னுடைய உணர்ச்சிகள்ல பல பிரச்சனைகளை அனுபவிக்கும் போது தங்களால சில பிரச்சனைகளை தாங்க முடியாதப்போ உணர்ச்சி வசப்பட்டு பல தவறுகளை செய்கிறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பல பாவங்களை செய்கிறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பல தப்புகளை பண்றாங்க, அக்கிரமங்களை பண்றாங்க. உபத்திரவங்கள் வரும்போது, நெருக்கம் வரும்போது, வேதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்களும் கூட சில நேரங்களில் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படி, என்னுடைய மன சமாதானத்துக்காகத்தானே நான் இதை செய்கிறேன், இப்படியாவது நான் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கட்டும், இப்படியாவது கொஞ்ச நேரம் சமாதானமா இருக்கட்டும். யோவான் 14வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகம் கொஞ்ச நேரம் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும், உலகம் ஒரு தூக்கத்துல தூக்கம் முடிகிறது வரைக்கும் தான் உனக்கு சமாதானம் கொடுக்கும். ஆனா நான் கொடுக்கிற சமாதானம், அந்த சமாதானத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த சமாதானத்தை யாராலும் தர முடியாது. அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உபத்திரவம் வந்ததுனால நான் அவருடைய வசனத்தை வசனத்தின்படி என்னை காத்து நடப்பதற்கு அது எனக்கு உதவியா இருந்தது. இப்பொழுதோ வசனத்தை காத்து நடப்பதற்கு அது எனக்கு உதவியா இருந்தது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வரும்போது நாம் ஒன்று செய்வதற்கு தயாரா இருக்கணும். அவருடைய வார்த்தையின்படி நம்மை காத்து நடப்பதற்கு, நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் நம்மை தயார் செய்கிறவர்களா இருக்கணும். உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு வேறு எந்த பாவத்துக்கு நேராகவும் நாம் போய்விடாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை காத்துக்கொள்ள சோத்திரம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை தகுதிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் எதற்காக இப்படி நடக்கிறது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் சோத்திரம் நம்மை ஆழ்த்துகிறது, ஏன் நம்மளை இப்படி போட்டு ரொம்ப சோத்திரம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொடுத்து நம்ம சோர்ந்து போகிறதற்கான காரணம் என்ன? ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபம் அதனுடைய 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், உபத்திரவம் பொறுமையை நமக்கு தருகிறது, உபத்திரவம் நமக்கு பொறுமையை தருகிறது. ரோமர்கள் நிருபத்தில் நம்ம வாசிக்கும் போது சில நேரங்களில் நமக்கு வருகிற உபத்திரவம் நம்மை பொறுமை இழக்கிறவர்களாய் மாற்றுகிறது. நமக்கு வருகிற உபத்திரவம் நமக்கு சோத்திரம் நம்மை பிரச்சனை உள்ளவர்களாய் மாற்றுகிறது, அல்லது நம்மள சில நேரங்களில் கோபக்காரங்களா கூட நம்ம மாற்றுகிறது. 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது, அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், உபத்திரவம் பொறுமையை கொண்டு வரணும், பொறுமை பரீட்சையை கொண்டு வரும், பரீட்சை நம்பிக்கையை கொண்டு வரும். நாங்கள் சோதனை எதை புரிந்து கொண்டோம் என்றால் உபத்திரவத்தையே நாங்கள் மேன்மை பாராட்ட புரிந்து கொண்டிருக்கிறோம்.
உபத்திரவங்கள் வரும்போ ஆமென் ஒரு ஆவிக்குரியவன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி பொறுமையா இருக்க வேண்டும் என்பதை உபத்திரவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம், உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில வரும்போ நம்ம வசனத்தின்படி காத்து நடப்பதற்கு அது நம்மை சரியான பாதையில வழி நடத்துகிறது. ஆமென். அடுத்து நம்ம பார்க்கிற இரண்டாவதாக, உபத்திரவத்தை நம்ம ஏன் மேன்மை பாராட்டோம்னா, உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில வரும்போது பொறுமையை உண்டாக்க வேண்டும் அல்லது நம்ம பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். அநேகர் பொறுமை இல்லாததுனாலதான் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள். ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில பொறுமையை குறித்து சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஆமென். பொறுமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக முக்கியம். ஒரு பிரச்சனை வரும்போது மனுஷனுடைய வாழ்க்கையில பொறுமை மிக முக்கியம். ஒரு போராட்டம் வரும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொறுமை மிக முக்கியம். ஒரு இழப்பு வரும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொறுமை மிக முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேற நினைக்கும் போது நெருக்கங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் சண்டைகளும் வேதனைகளும் வரும்போது பொறுமை இல்லைனா உணர்ச்சி வசப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகி விடுவோம். ஆமென். நம்முடைய வாழ்வில் ஆமென் இந்த பொறுமை நம்முடைய வாழ்வில் இருக்குமே, ஆனால் உபத்திரவங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு ஆமென் தேவன் விட்டுக் கொடுப்பதில்லை. வேதத்தில் அவர் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், உபத்திரவங்களிலேயே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். காரணம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வரும்போதுதான் யார் கிறிஸ்துவுக்காக நிற்பார்கள் என்கிறதான ஆமென் ஒரு சூழலை நாம் பார்க்க முடியும். ஆமென். எல்லா சூழலிலும் எல்லா பிரச்சனைகளிலும் எல்லாரும் நிலை நிற்கிறவர்கள் அல்ல. ஆமென். சில பிரச்சனைகள் வரும்போது இயேசுவை விட்டு ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பிரச்சனைகள் வரும்போது விசுவாசத்தை விட்டு போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில உபத்திரவங்கள் வரும்போது திருச்சபையை விட்டு ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில நெருக்கங்கள் வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரியவன் ஒரு கிறிஸ்தவன் உபத்திரவத்திலே ஸ்தோத்திரம் பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவம் வருவது நல்லது. தாவீது சொல்லுகிறார், அதனால் நான் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும்போது அவருடைய பிரமாணத்தை, அவருடைய வேதத்தை, அவருடைய வேதத்தின் வாக்குத்தத்தத்தை கற்றுக்கொள்ள, அவருடைய மகிமையை கண்டுகொள்ள, அவருடைய பிரசன்னமாகுதலை கண்டுகொள்ள அவைகள் உதவுகிறது. உபத்திரவங்கள் வரும்போது விட்டு ஓடுகிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருப்பது அரிதான காரியமா இருக்கிறது. எனக்கு அருமையான பெண் தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள் ஸ்தோத்திரம் உபத்திரவங்கள் உங்களை விழத்தள்ளுவதற்காக அல்ல. உங்கள் வாழ்வில் வருகிற பிரச்சனைகள் உங்களை தனித்து விடுகிறதற்காக அல்ல, அல்லது உங்களை அழிப்பதற்காக அல்ல. அந்த உபத்திரவத்திலும் இன்னும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் எழும்பவே. இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் ஸ்தோத்திரம், அதில் முக்கியமாக பேதுரு இயேசுவிடத்திலே இயேசு தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து பேசும்போது சொல்வார், இதெல்லாம் உமக்கு நடக்க கூடாது, இப்படி நடந்தா தோத்திரம் சொல்றதுக்கு ஸ்தோத்திரம் அது நீ தகுதியானவர் அல்ல. இவ்வளவு பெரிய குருவாக, இவ்வளவு பெரிய தேவனுடைய குமாரனாக இருந்தும், அவ்வளவு அதிகாரத்தை நீ வைத்திருந்தும் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கணும் நீ சொல்லிட்டு இருந்தா தோத்திரம் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்த உமக்கு முன்னாடி நான் நிற்பேன்னு சொல்லி தோத்திரம் தன்னை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற விதமாய் ஆண்டவருக்கு ஆதரவாய் பேசுகிறது மாதிரி பல விதங்களில் பேசினாலும் கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை பிடிக்க யூதாசோடு வந்திருந்த அந்த போர் சேவர்கள் இயேசுவை பிடித்த உடனடியாக எல்லாரும் சிதறி ஓடி விட்டார்கள். ஒரு பிரச்சனை வரம்ப நிறைய பேர் ஓடுறாங்க கிறிஸ்துவை விட்டு. ஒரு போராட்டம் வரம்ப நிறைய பேர் கிறிஸ்துவை விட்டு ஓடுறாங்க. ஒரு நெருக்கம் வரம்ப அநேகர் கிறிஸ்துவை விட்டு ஓடுறாங்க. ஆனா பவுல் சொல்லுகிறார், உபத்திரவங்கள் வரும்போது நான் மேன்மை பாராட்டுகிறேன். காரணம் என்ன? அந்த உபத்திரவத்திலும் அவருடைய வசனத்தை காத்து நடப்பதற்காக அந்த உபத்திரவம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவங்கள் எதற்காக இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் வருகிறது என்றால், உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் பொறுமையை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்வதற்காக. சில உபத்திரவம் உங்க வாழ்க்கையில வருதா, கவலைப்படாதீங்க. சில உபத்திரவங்க உங்க வாழ்க்கையில வருதா, சோர்ந்து போகாதீங்க. சில உபத்திரவங்க உங்க வாழ்க்கையில வருகிறதா, தளர்ந்து போகாதீங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். இது உங்களுக்கு ஒரு நல்ல பாடசாலை, ஆமீன் நல்ல ஒரு கல்வி கூடம். இதுல எப்படி கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும், எப்படி பொறுமையா இருக்க வேண்டும், இந்த உபத்திரவம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. உபத்திரவத்தை ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த உபத்திரவத்தை
தாண்டி செல்வதற்கான கிருபையை, பலனை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஒன்று, ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்க உபத்திரவம் நமக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. ரெண்டு, பொறுமையை நாம், ஆமென், கற்றுக்கொள்ள இந்த உபத்திரவம் நல்ல வழிகாட்டியா இருக்கு. நம்முடைய வாழ்வில் பொறுமையை இந்த உபத்திரவம், ஆமென், உண்டாக்குகிறது. என்ன உபத்திரவங்கள் வரட்டும், ஆமென், பொறுமையோடு காத்திருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தபடியாக உபத்திரவம் நித்திய மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். இந்த உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில நித்திய மகிமை. ஆமென். அநேகருடைய வாழ்க்கை, ஆமென், வேதம் சொல்லுகிறது, ஆமென், நித்தியம் என்ன, அழிவில்லாத, நித்தியம்னா முடிவில்லாத. அப்படின்னா ஒரு முடிவில்லாத ஒரு மகிமையை உபத்திரவம் வரும்போது நீங்க அதை சகித்து கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன கொடுக்கிறதுனா ஒரு நித்திய மகிமையை கொடுக்குது. ஆமென். நித்திய மகிமையை கொடுக்குது. 1 கொரிந்தியர், ஆமென், ஸ்தோத்திரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், 17வது வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆமென், ஸ்தோத்திரம், நித்திய மகிமை மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது. அப்படின்னா, ஆமென், அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், இந்த உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை நமக்கு கொடுக்கிறது. இந்த லேசான உபத்திரவம் எல்லாம் லேசானது. இந்த உபத்திரவம் எல்லாம் தற்காலிகமானது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, இவைகள் எல்லாம் தற்காலிகமானது. இந்த உலகம் எப்படி தற்காலிகமானதோ, இந்த வாழ்க்கை எப்படி தற்காலிகமானதோ, இந்த சரீரம் நாம எப்படி தற்காலிகமானதோ, அதே போலதான் இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் உள்ளதுதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஆமென், நெருக்கங்கள், வியாகுலங்கள், கண்ணீர், கவலை, இவைகள் எல்லாம் தற்காலிகமானதே. நான் எப்போ திருச்சபையில சொல்ற ஒரு வார்த்தை, ஆமென், இந்த பிரச்சனைகளை விட, இந்த உபத்திரவத்தை விட, இந்த சூழலை விட நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கிறவனுக்கு, இந்த உபத்திரவத்தை தாண்டி செல்லுகிறவனுக்கு ஒரு நித்திய மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு நித்திய மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், நித்தியம் என்றால், ஆமென், ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு காரியம். ஆமென். நித்தியம், அதுக்கு துவக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அந்த நித்திய மகிமை, மகிமைனா கனம், ஆமென், ஸ்தோத்திரம், பிரகாசம், ஆமென், தேவனுடைய பரிபூரண அழகு, இது நிறைய அர்த்தங்களை சொல்லிட்டே போகலாம். அப்படின்னா இந்த உபத்திரவத்தை தாங்குகிறவர்கள், இந்த உபத்திரவத்தை சகிக்கிறவர்கள், இந்த உபத்திரவத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், தாண்டி செல்கிறவர்கள், இந்த உபத்திரவத்திலே பொறுமையை காக்கிறவர்களுக்கு தேவன் நித்திய மகிமையை கொடுக்கிறார். நித்திய மகிமை உங்களுக்கு வேணுமா? நித்திய மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? ஆமென். நித்திய மகிமையை நீங்க அடைந்து கொள்ள வேண்டுமா? இந்த உபத்திரவத்தை சகித்துதான் ஆக வேண்டும். அதனாலதான் சீடர்களோடு இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தாண்டவர், உபத்திரவத்தை ஜெயித்தாண்டவர், பிரச்சனைகளை ஜெயித்தாண்டவர், நெருக்கங்களை ஜெயித்தாண்டவர், அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவரிடத்தில் விடுதலை பெற்றவர்கள், அவரிடத்தில் நன்மைகளை பெற்றவர்கள், அவரிடத்தில் அப்பம் புசித்தவர்கள், அவரோடு பிரயாணம் பண்ணினவர்கள், அவருக்கு விரோதமான காரியங்களை அல்லது அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லும் போது மௌனமா இருந்தார். எதையுமே பேசல, எதையுமே பேசல. அவரை, ஆமென், சிலுவையிலே அறைவதற்காக ஜனங்கள் கோஷம் எழுப்பும் போது அவர் எதையுமே பேசல. தன்னை நியாயப்படுத்துவதற்காகவோ அல்லது தன்னை, ஆமென், நீதிமான் என்று காண்பிப்பதற்காகவோ எந்த வார்த்தையும் சொல்லல. ஆனா பார்த்து கொண்டிருந்த, கேட்டுக்கொண்டிருந்த பிலாத்து சொல்லுகிறான், இவரை நான் நீதிமானாக காண்கிறேன், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணல. நியாயம் விசாரிக்கிற ஜட்ஜ் அல்லது நியாயாதிபதி சொல்றான், ஆமென், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணல. ஒரு வார்த்தை இயேசு பேசியிருந்தா ஒருவேளை அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா அந்த உபத்திரவத்தை தாங்குவதற்கு அல்லது அந்த உபத்திரவத்தை சகிப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார். சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக அடித்தார்கள், காரி துப்பினார்கள், ஆமென், தலையிலே, ஆமென், முள்முடி வைத்தார்கள், ஆமென், வாரினால் அடித்தார்கள், சிலுவை, கனமான சிலுவையை சுமக்க வைத்தார்கள், ஆமென், கால்களிலே பாதரட்சைகள் இல்லாமல் கல்லுகள் முள்ளுகள் உள்ள இடங்களில் நடக்க வைத்தார்கள், பல கிலோமீட்டர், ஆமென், இந்த சிலுவையை சுமக்க வைத்தார்கள். சிலுவையை சுமக்கும் போது அடித்தார்கள். ஆமென். கொல்கதா என்கிறதான மலை பகுதியில் வந்த
போது இயேசுவை ஆமென் 3 ஆணிகளில் அறைந்து தொங்கவிட்டார்கள். ஆமென். அவர் ஆமென் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது தாகம் என்று கேட்டபோது அவர்களுக்கு குடிப்பதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கசப்பான காடியை அவர்கள் கடல் காளானை ஆமென் முக்கி ஆமென் நனைத்து கொடுத்தார்கள். இப்படி எவ்வளவோ கொடுமைகளை அவர் அனுபவித்தும் கடைசியில ஒரு வார்த்தையிலே தன்னுடைய பொறுமையை வெளிப்படுத்தினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். யாரையும் குற்றப்படுத்துவதற்கு அவர் துணியவில்லை, தன்னை நியாயப்படுத்துவதற்கு துணியவில்லை. தம்முடைய பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வதன் மூலமாக அவருடைய பொறுமையை வெளிப்படுத்துகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். காரணம், அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய மகிமை, அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய கனத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உபத்திரவங்கள் அவருடைய பொறுமையை வெளிப்படுத்தினது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில உபத்திரவத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு உங்க வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நித்திய மகிமையை உங்களுக்காக வைத்திருக்கிறார், ஒரு நித்திய கனத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை இன்னும் பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். சோர்ந்து போகாம, தளர்ந்து போகாம, மனம் பதறி போகாம தேவ சமூகத்துல தொடர்ந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில வருகிற உபத்திரவம் எதற்காக? ஆமென். கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நம்மை காத்துக் கொள்வதற்காக. ஆமென். உபத்திரவத்திலே வருகிற பிரயாசங்கள் மத்தியிலும் ஆமென் நெருக்கங்கள் மத்தியிலும் நம்மை பொறுமை உள்ளவர்களாக மாற்றுவதற்காக. மூன்றாவதாக ஒரு நித்திய மகிமையை நமக்கு அது தருகிறது. நான்காவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த ஆமென் ஸ்தோத்திரம் உபத்திரவம் நம்முடைய வாழ்வில் வருகிறது எதற்காக என்று நான்காவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென் ஸ்தோத்திரம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அங்கு சொல்லப்படுகிறது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் ஆமென் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது. ஆமென் பூரணத்தை உண்டாக்குகிறது. ஒரு பூரணத்தை ஆமென் ஒரு முழுமையை ஆமென் ஒரு பூரணத்தை உண்டாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில உபத்திரவங்கள் நம்மளை பூரண புருஷனாக மாற்றுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். யார் ஒருவர் அக்கினி பரீட்சைக்கு நிலை நிற்கிறார்களோ அவர்களே ஆமென் ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்திற்கு அவகாசிகளாய் மாற முடியும். நெருக்கங்களும் பாடுகளும் போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையில வரும்போ ஆமென் நமக்கு வருகிற பிரச்சனையில நிலை நிற்கிறவர்களா இருக்கணும். உபத்திரவத்துல நிலை நிற்கிறவர்களா இருக்கணும். வேதம் அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பரிபூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய ஆமென் ஆண்டவருக்கு முன்பாக பூரணராய் நிற்பதற்கு பல உபத்திரவங்கள் வழியிலே கர்த்தர் நம்மை பூரணப்படுத்துகிறார். உங்களை பூரணப்படுத்துகிறார், முழுமையாக்குகிறார். முழுமையா ஆமென். ஒரு உலகத்துல ஒரு பழமொழி உண்டு. ஆமென் தோத்திரம். தீயில முளைத்தது எந்த வெயிலுக்கும் ஆமென் கருகாது. தீயில முளைத்தது எந்த வெயிலுக்கும் கருகாது. நெருக்கத்திலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் ஆமென் சோத்திரம் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் கிறிஸ்துவுக்காக நிலைத்திருக்கிறது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆமென் கிறிஸ்துவை விட்டு தூரம் போகவே போகாது. பல சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆமென் ஸ்தோத்திரம் ஆதி திருச்சபை முதல் ஆமென் இந்நாள் வரைக்கும் நாம் ஆமென் கிறிஸ்தவத்தை திரும்பி பார்ப்போமேயானால் கிறிஸ்துவுக்காக பல கோடி மக்கள் தங்களுடைய ஜீவனை துச்சமாக எண்ணி இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். காரணம், உபத்திரவம் அவர்களை பூரணம் உள்ளவர்களாய் மாற்றியது. தங்கள் பிள்ளைகள் தங்களுக்கு முன்பாக கொலை செய்யப்படும் போது கூட, தங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பெற்றோர் தங்களுக்கு முன்பாக கொலை செய்யப்படும் போது கூட, தங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் பச்சிளம் குழந்தைகளை, கொஞ்சி விளையாடுகிற குழந்தைகளை ஆமென் பீஸாக அவயமாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்படும் போது, அந்த கொடூரமான சத்தங்கள் காதுகளை அலறல் சத்தம் கேட்கப்படும் போதும் ஆமென் கிறிஸ்துவுக்காக நிலைத்திருக்க, அந்த உபத்திரவத்தில் கிறிஸ்துவுக்காக நிலைத்திருக்க ஆமென் கர்த்தர் ஆமென் கர்த்தருக்காக ஆமென் தங்களை அர்ப்பணித்து நிலைத்திருக்க ஆமென் அவர்களை உருவாக்கின இந்த உபத்திரவம் அவர்களை பூரணப்படுத்தினது. ஆமென் மரணமோ வியாகுலமோ பிரச்சனையோ போராட்டமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொன்ன ஆமென் ஸ்தோத்திரம்
அப்போஸ்தலனாகிய பவுலை போல எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய ஜீவனை, தங்களுடைய குடும்பத்தை துச்சமாக எண்ணி அந்த பரிபூரணத்தை அடைந்தார்கள் என்று நாம் சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரம் வருவது கர்த்தருடைய வேத வசனத்தை காத்து நடப்பதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பொறுமை உண்டாக்குவதற்காக மாத்திரமல்ல, நித்திய மகிமையை தருவதற்காக மாத்திரமல்ல, நித்திய மகிமையை பெற்றுக் கொள்ளுகிற நாம் பரிபூரணமாய் அவருடைய சமூகத்தில் நிற்பதற்காக நம்மை இந்த உபத்திரவம் சரியான பாதையில நடத்தி வருகிறது. ஆமென். வேதத்துல பல உபத்திரவப்பட்டவர்கள் நம்ம நிறைய பார்க்க முடியும். அப்போஸ்தல நடபடிகளை நீங்க பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபைகள்ல நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஸ்தோத்திரம் அநேக தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் கொடூரமாக கொலை செய்கிறவனாய், சபையை பாழாக்குகிறவனாய் காணப்பட்டான். ஆதி திருச்சபை துவங்கின நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய ஸ்தோத்திர இரத்தத்தை கிறிஸ்துவுக்காக சிந்தி, அது கிறிஸ்துவின் நாமத்திற்காக, கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் அடிக்கப்படுகிறார்கள், அநேகர் துரத்தப்படுகிறார்கள், அநேகரை ஸ்தோத்திரம் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக மாற்றப்படுகிறார்கள், சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள். காரணம், நம்மை கர்த்தருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் நிற்க செய்யவே. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் கர்த்தர் நம்மை சரியான பாதையிலே நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த உபத்திரம் எதற்காக? ஜீவ கிரீடத்தை அளிப்பதற்காக. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது எபேசு சபைக்கு அவர் எழுதும் போது ஸ்தோத்திரம் இப்படி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் நீ அநேகரை பொறுத்து கொண்டிருக்கிற, பல பிரச்சனைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற, உன் சூழ்நிலைகளை எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம் நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் சிமர்னா சபைக்கு அவர் எழுதும் போது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவங்களையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இதோ நீங்கள் சேதப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள். ஆனாலும் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாருங்கள். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை தருவேன். உபத்திரவம் எதற்காக? ஸ்தோத்திரம் உன்னுடைய பாட உனக்கு தெரியும், நீ பட போகிற பாடு உனக்கு தெரியும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தா, கிறிஸ்துவுக்குள்ள வந்தா எவ்வளவு பாடு உண்டு, எவ்வளவு பிரச்சனை உண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த 7 சபைகளுக்கு தூதன் எழுதின இந்த கடிதம் மிகப்பெரிய ரகசியம். நான் மேலோட்டமாக சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். உனக்கு உபத்திரம் வருவது எதற்கு? பாடுகள் வருவது எதற்கு? சோதிக்கப்படுவது எதற்கு? உனக்கு காவல்ல போடுகிறது எதற்கு? நீங்க உபத்திரவப்பட்டாலும் நம்ம மரண பரியந்தம் உண்மையா இருங்க. உங்களுக்காக ஜீவ கிரீடம் கிறிஸ்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜீவ கிரீடம் கிறிஸ்து வைத்திருக்கிறார். 7 சபைகளை குறித்து அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். சில நெருக்கம், சில பிரச்சனை, சில போராட்டம் உன் வாழ்க்கையில இருக்கு, உபத்திரவம் இருக்கு, நெருக்கம் இருக்கு. நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உன் வாழ்க்கையில இருக்கிற தரித்திரம் எல்லாம் எனக்கு தெரியும். எல்லா நன்மைகள் இருந்து அதை அனுபவிக்க முடியாத நிலைமைகள் எனக்கு தெரியும். ஆனாலும் நீ என்ன செய்? உண்மை உள்ளவனா இரு. அதுல அந்த உபத்திரவத்தை அனுபவிக்கிறதுல சோத்திரம் உண்மை உள்ளவனாரு. உனக்காக ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன். கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லுகிறது, உபத்திரவத்தின் வழியாகத்தான் தேவராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் சொல்லி சீடர்கள் சபையை தேற்றுறாங்க. உபத்திரவங்கள் வந்தப்போ அப்போ நாம் தேவராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கும் பூரணத்தை அடைவதற்கும் நித்திய மகிமை அடைவதற்கும் ஸ்தோத்திரம் உபத்திரவம் நம்மை சரியான வழியில தான் நடத்தி கொண்டு போகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவ சமூகத்துல உங்களை உருவாக்கி கொள்ள ஆண்டவரே என்னை ஆமெனுடைய சமூகத்துல ஒப்படைக்கிறேன். இந்த உபத்திரவத்திலிருந்து நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து முன்னேற எனக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே அவருடைய பரிபூரணத்தையும் ஜீவ கிரீடத்தையும் உங்களுக்கு தந்து நித்திய மகிமையிலே உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க செய்வார் என்கிற விசுவாசத்தோடு
இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக சுருக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். ஆமென் ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் வருகிற ஆமென் உபத்திரவங்கள் ஆமென் எங்களை ஆமென் நாங்கள் சோதித்தறிந்து சரியான வழியில நடத்துவதற்கும், பொறுமையை காத்துக்கொள்வதற்கும், நித்திய மகிமை அடைவதற்கும், ஒரு பூரணம் உள்ளவர்களாய் நாம் உடைய சமூகத்தில் நிற்பதற்கும், ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கும், இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கும் இந்த உபத்திரவங்கள் எங்களை சரியான வழியிலே நடத்துகிறது என்கிற விசுவாசத்தோடு உபத்திரவத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டி ஆண்டவரே சோர்ந்து போகாம ஆண்டவரே தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களை தந்து வழி நடத்துங்க. சோதனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்வில் விடுதலைகளின் நன்மைகளையும் கட்டளையிடுங்க. ஆமென் அப்பா, ஆவிக்குரியவர்களாய் நிலைத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.